அவரை எங்க வச்சிருக்கீங்க, என்ன ஏதுன்னு சொல்றியா இல்ல நடக்கிறதே வேற? வாய மூடி. இன்னொரு தடவை வாயை திறந்து வாயிலே குத்துவேன். இனி நீ பேசக்கூடாது. நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டு நட. ஏய், யார் நீ? ஏய், இதுக்கு முன்னாடி உன் குரலை நான் கேட்டிருக்கேன். யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? உனக்கு சக்களத்தி. வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு, இல்ல அரைஞ்சிருவேன். ஏய், வேகமா போ. இங்க பாரு, என்னை கூட்டிட்டு போறது இருக்கட்டும். அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, அப்புறம் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அடைச்சி வாய மூடு. சும்மா நையின்னுக்கிட்டு பார்ட்னரை கடையே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருப்பியோ? வாய மூடிக்கிட்டு இரு. என்னடி அனிதா, சௌக்கியமா? எப்படி இருக்கு கை கட்டலாம்? நல்லா இருக்குதா? என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியா? என்ன வேவு பார்க்கறதுக்கு ஆள் வைக்கிறியா நீ? அடிய சிலுப்பட்ட நீதானா? இப்பதானே எனக்கு எல்லாம் புரியுது. இங்க பாரு, என் புருஷன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு சொன்னதுனால தான் நான் அவங்க கூட இங்கே வந்தேன். ஆனால் என்னை மறைமுகமாக கூட்டியாந்து இங்கே கட்டி போட்டா வச்சிருக்கேன். இங்கே பாரு, மரியாதையை என்னை வெளியே விடு. உன்னை மன்னிச்சு விட்டுறேன், இல்லை நடக்கிறதே வேற. இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளாமே கேள்விப்பட்டனே. அதான் நான் நல்லா ஃபேஷியல் பண்ணி மேக்கப் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி அப்புறம் அவரை போய் சந்திக்கலான்னு இருக்கேன். உனக்கு திக்கு 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 திக்குன்னு உள்ளுக்குள்ளே எரியும்ல, எரியட்டும். நான் போய் உன் அத்தானை, உன் ஆசை அத்தானை சந்திச்சு உனக்கு பதிலாக பேசிட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. இங்க பாரு, இப்ப உனக்கு ரொம்ப தெனாவட்டம் தைரியமும் கூடி போச்சு. மரியாதையா என் கண்கட்ட கையா அவுத்து விடு. இல்ல இந்த அனிதா யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். என்னடி ரொம்ப தான் பூச்சாண்டி காட்டுற? முதல்ல நான் யாருன்னு நீ நல்லா பார்த்து என் அழகை பார்த்து ரசி. அப்புறம் நான் உன் அத்தானை போய் சந்திச்சுட்டு வரேன். அப்புறம் உனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. அவர் வரட்டும். அது போக இன்னொரு 4 நாள், எண்ணி 4 நாள் நீ இங்கே இரு. அப்புறம் உன் அத்தான் படுற வேதனையெல்லாம் பார்த்து நான் ரசிச்சுட்டு அப்புறமா உன்னை ஒளிய விடுறதா இல்லை வேண்டாமான்னு முடிவு பண்ணி சொல்கிறேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. ஏய், இங்கே வா. இவ கண்கட்ட அவுத்து விடு. அடியே, நீ என்கிட்ட வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. எங்க அத்தானுக்கு மட்டும் தெரியணும், அப்புறம் இருக்கு உனக்கு. அத்தானுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணிடுவாரு? என்ன பண்ணிடுவாரு? அப்படியே கிழிச்சி கேப்பையை நட்டுருவான். கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவனால் கண்டுபிடிக்க முடியல. எங்களை கண்டுபிடிக்க போகிறானா? இங்கே பாரு, பேசாம வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருந்தனா ஒரு நேர சோறாது கிடைக்கும். இல்லை இன்னும் 4 நாள் பட்டினி தான். வரட்டா? இங்க பாருடி, நீ ஆளு தெரியாம ஆடுற. ஐஸ்வர்யாக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு, உன்னை தொலைச்சு போடுவா. அவளை பத்தி உனக்கு சரியா தெரியல. அவ உன்னை கண்டுபிடிச்சா உன்னை உசுரிடவே விடமாட்டா, ஞாபகத்துல வச்சுக்க. எது ஐஸ்வர்யாலா? அவ கிழிச்சிருவா அப்படியே. இங்க பாரு, முதல்ல பிளானே அவளை கடத்துறத தான். உன்னை கடத்துற ஐடியா யாருக்கும் இல்லை. ஆனா நான் தான் உன்னை கடத்த சொன்னேன். ஏன் தெரியுமா? நீ என்கிட்ட ரொம்ப வச்சுக்கிட்ட, அதனால தான் ஒன்று கடத்த சொன்னேன். இல்லைனா அவளை தான் கடத்தியிருப்போம். ஏன்னா அவளை தான் எல்லாரும் பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஊடக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நீ. எப்படின்னு பார்க்குறியா? இது தொடங்குனதே அவகிட்ட இருந்து தான். என்ன ஏதுன்னு அப்புறமா அவகிட்ட போய் விசாரி, தெரியும். இந்த வந்துட்டு போறானே இவனுக்கும் ஐஸ்வர்யாக்கும் என்னன்னு அவகிட்ட போய் கேளு, தெரியும். இவன் அவளை கெட்டிக்கணும்னு தலைகால பொழியாம அலைஞ்சான். ஆனா அவ திமிரு பிடிச்சவ. இவனை அடிச்சு அவமானப்படுத்தி கொஞ்ச நஞ்ச பாடாப்படுத்தினா இவன் யாருன்னு தெரியுமா? என் கூட பிறந்த அண்ணன் இவன். என்னடா
ஒரே பொண்ணுன்னு லட்சுமி அக்கா சொன்னாலேன்னு முழிக்கிறியா? இவனை அங்கே யாருக்கும் தெரியாது. நீ என்ன வேவு பார்க்க அனுப்புறியா? இவனுக்கு ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு வந்து மிரட்டி அவன் வழிக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ஒன்றை மிரட்டி என் வழிக்கு கொண்டு வரணும்னு ஆசை. கடைசியில் நான் வலுக்கட்டாயப்படுத்தி ஒன்றை தான் தூக்கணும்னு முடிவு பண்ணேன். இது எப்படி இருக்கு? என்கிட்டயே வச்சுக்கிறியா? வந்து உன்னை வச்சுக்கிறேன், வரட்டா? மறந்தே போயிட்டனே, இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். உன் புருஷனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாருன்னு யோசி. ரொம்ப நெருக்கமானவங்களா? அதாவது சொந்தக்காரங்க கிடையாது. நீ அந்த வகையில் யோசிக்க ஆரம்பிச்சிடாத. ரொம்ப 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 நெருக்கமானவங்க அவங்க தான் உனக்கு எல்லா வகையிலும் எதிரி. நீ என்னமோ கண்ட மாதிரியெல்லாம் பேசுவியாமே. ரொம்ப வாயாடின்னு வேற கேள்விப்பட்டேன். எப்பவுமே அதிகமாக பேசுனா இப்படித்தான் அடங்கி கிடக்கணும், புரிஞ்சிச்சா? வரட்டாடி. சே, அநியாயமா வந்து மாட்டிக்கிட்டோமே. யாரு என்ன ஏதுன்னு தெரியாம யாரு கூப்பிட்ட உடனே வந்தது தப்பா போச்சு. அத்தானுக்கு ஒண்ணுன்னு எனக்கு அவர்கிட்ட பேசாம இருந்ததுல இருந்து அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்குமோன்னு நினைச்சி இந்த சனியனை நம்பி வந்தது தப்பா போச்சு. இப்போ இந்த அளவுக்கு இங்கே கொண்டாந்து வச்சிருக்காள. இது எந்த இடம் என்ன ஏதுன்னு எதுவும் தெரியலையே. வழக்கமா செல்போனை தூக்கிட்டு வருவேன், இப்போ அதையும் கொண்டு வரல. எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறது? ஐஸ்வர்யா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கே. தலையெல்லாம் சுத்துதே. சே, அத்தான் வேற இன்னைக்கு என்னை தேட வர. சே, கல்யாணம் நாள் அதுமா இந்த சனியன் கையில் மாட்டுவோமா? என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படி எழுதி அனிதாமா போட்டோவை கொடுக்கலாமா? அப்புறம் டாய் கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்? அனிதாமாக்கு நம்ம கொடுக்குற கிஃப்ட் சூப்பராக இருக்கணும். நம்மளுக்கும் தடக்கூடாது. அப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஐஷம்மா புது புது தலையா வாங்கிட்டு உடுத்தாம பேரோக்குள்ள வச்சிருப்பா. அது அவளுக்கு தெரியாம தூக்கி கொண்டு அனிதாமாக்கு நம்ம வாங்கணும்னு சொல்லி குத்துற வேண்டியதான் அன்னைக்கு. ஐஷம்மா தேடுவாள, தேடிட்டு கிடக்குறா. தேடுனா இது மாதிரி அனிதா என்கிட்டயும் ஒரு சேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் காணும்னு விட்டுருவா. அப்புறம் யாருக்கும் குத்துட்டணும் அப்படின்னு மறந்தும் போயிடுவா. அதனால தெரியாம எடுத்துக்கொண்டு அனிதாமாட்ட கொண்டு அனிதாமா ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அப்படின்னு சொல்லி குத்துட்டு வந்துடுவோம். அனிதாமா தான் எங்கேயோ வெளியே போயிருக்கலாம், இன்னும் வரலாம். வர நேரத்தில் எடுத்துக்கொண்டு கொடுப்போம். இப்பவுமே குத்தா இந்த அண்ணன் மோப்பம் பூச்சிருவான். அச்சோ, மைண்ட் வயசுன்னு நினைச்சு சத்தமா பேசிட்டோமே. இவன் எல்லாத்தையும் கேட்டு போனா நம்மள ஒரு ஒளி ஆக்கிடுவானே. என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? ஐசம்மா சாலையை கலந்து போய் அனிதாமாவுக்கு கொடுக்க போடியா? சரியான கொலவாணி போயிட, திருட்டு போயிட. இருள நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி உன்னைய போட்டு கொடுக்குறேன்னா இல்லையானு. என்ன நீ லூசு மாதிரி வளரிட்டு இருக்க? யாராவது சாலையை கலாண்டு கொண்டு கொடுப்பாங்களா? நேற்று ஒரு படத்துல அப்படி போட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் நீ நான் கொண்டு கலாண்டு கொடுக்க போடான்னு சொல்லிட்டு இருக்க. நான் எதுக்கு அம்மாக்கு கிஃப்ட் கொடுக்கணும்? அம்மாக்கு மதர்ஸ் டேக்கு கொடுக்கணும், பர்த்டேக்கு கொடுக்கணும், அப்புறம் பர்த்டேக்கு கொடுக்கணும், மதர்ஸ் டேக்கு கொடுக்கணும். அவ்வளோதான். வெட்டிங் டேக்குலாம் அப்போதான் கிஃப்ட் கொடுக்கணும் தெரியுமா? கொலவாணி போயிட சொன்னதெல்லாம் என் காதில் நல்லா விழுந்துச்சு. என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? ஏல சொடியான திருட்டு போயிடல நீ. அப்படியே பேச்சு அப்படியே மாத்துறியா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏல போய் சொல்லாதல. வட ஏதாவது சொல்லி பாடு. அந்த நேரம் பார்த்து ஐயாக்கு காதே கேட்காது. இப்போ மட்டும் காதுல நல்லா விழும். சரியான ஆளுதான் இவன். இவன்கிட்ட எப்படி மாத்தி சொல்றது? என்னடா என்ன மறைக்கிறதுக்கு இல்ல என்ன மாத்தி பேசலாம்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கியா? நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா என்னத்தையா சொல்லிட்டே இருக்காத.
கிரீனு கூடு இல்லாதவனே தலைவணி கடியில இருந்துச்சுன்னு இப்படி உளர்னா உன் அண்ணன் கடக்க பக்குன்னு அதை பிடிச்சிக்கிட மாட்டான். யாமலா இப்படி இருக்கிற ஒரு புலோல பேசிட்டு இருக்கும்போது ஒழுங்கா பேச தெரியாதா? இப்படியா உளறிட்டு உழைப்ப? என்னடா இவன்ட்ட உளறி தொலைச்சிட்டமே தலைவணி கடியில இருந்துச்சுன்னு அப்படின்னு குடு குடுன்னு திரும்பிக்கிட்டு அப்படியே திருட்டு முழிக்கிறாள. ஒரே சரியான சந்தேகப்படானி நீ. எதுக்கு எடுத்தாலும் அப்படித்தான் சந்தேகப்படுவேன். இங்க பாரு, வாங்கிட்டெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் அப்படிலாம் யாரு தலையெல்லாம் எடுத்து கொடுக்கல. சரியா? நீ பேசாம போ. டார்ச்சர் பண்ணாத மனுஷனை ஒரு லீவ் விட்டா நிம்மதியா இருக்க விடு. எப்பா பார்த்தாலும் நொய்யன்னு ஏதாவது சொல்லி டென்ஷன் படுத்தி அதுக்காக ஒரு ஜூஸ் எல்லாம் என்னால இப்ப குடிக்க முடியாது. தயவு செஞ்சு இப்ப வெளியே போறியா? ஓ, பதில் சொல்ல முடியலன்னா உங்களோட டார்ச்சர் பண்றோம்னு நினைப்பா. அதுக்கு ஒரு ஜூஸ் வர குடிப்பீராக்கும். இருடி மவனே, போய் வச்சுக்கிற அம்மாட்ட. அப்பாவி பயல, இவன் என்ன வறுத்து வரான். இவனுக்கெல்லாம் வைக்கணும் ஆப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சீதாலட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சீதாலட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ண பின் பண்ணுங்க. அனிதா அக்கா, ஐஸ்வர்யா அக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறீங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறீங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா உமா, அரவிந்த் மாமா, அனிதா அக்கா, ஐஸ்வர்யா அக்கா, லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, ஐ லவ் யூ உமா, ஐஸ்வர்யாக்கா, அரவிந்த் மாமா, அனிதாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். ஹாய் செல்லங்குட்டீஸ், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. எல்லாரும் ட்ரெஸ்ஸு சூப்பர். இங்கே எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா, இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு மாமா? அரவிந்த் மாமா, கொலம்பியா 2 days ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். யுவர் ரியலி கிரேட், யுவர் ஸ்மைல் ஸோ க்யூட், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. சூர்யா எப்படிமா இருக்கான்? பிரகாஷன்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பின் பண்ண மறந்துட்டேன், சாரி. இன்னைக்கு பின் பண்ணிடுறேன். ஐ லவ் யூ ஸோ மச் சங்கீதா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் பிரகாஷன்னா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷன்னா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சூர்யாண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அப்பா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஜனத்துமா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலம் அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஜனத்துமா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலம் அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அரிசோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அருண் அஸ்வின் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அருண்டி அஸ்வின்டி பேசுங்க. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் கிறிஸ்டினா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஐ லைக் ஐஸ்வர்யா அண்ட் அனிதா டு பி க்ளோஸ் லைக் திஸ் நைட்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் HWAJS, நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் HWAJS அக்கா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அத்தான், ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை நாங்கள் தேடாமல் எப்படி இருப்போம்? அத்தானுக்கும்
அனிதாவுக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ உமா. உங்கள் வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அனிதா வேறு லெவல், ஐஸ்வர்யா நீங்கள் செம்ம சூப்பர். என்னோட பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, அம்முக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி எல்லாம் ரொம்ப 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 சந்தோஷம். அம்மாவுக்கு ஐ லவ் யூ செல்லம், ஐ லவ் யூ உமா, அருண்குட்டி, அஸ்வின் குட்டி, ஐஸ்வர்யா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மஸ்லாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மஸ்லாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தங்க குட்டி, பூச்சி குட்டி, பாட்டு குட்டி, எல்லா குட்டியும் நல்லா இருக்கும். லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. பட்டுக்குட்டி, பூச்சிக்குட்டி, நல்ல செல்லக்குட்டி, ரயிலு குட்டி, எல்லா குட்டியும் சாப்பிட்டுச்சா? ஐ லவ் யூ. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஹாய் அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் செல்லம், என்னோட தங்கக்குட்டி அருண் செல்லம், அனிதாக்கா மாமாக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சாங் 100 வருஷம். இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பெருவாழ்வு சிந்து பாடணும். அனிதாக்கா இன்னொரு நாள் நாளைக்கு மாமா கூட பேசாதீங்க. ஆனால் மாமா அடங்க மாட்டாங்க. எனக்கு பேக் பெயின் முன்னை விட அதிகமாக இருக்குது. சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஊரில் தான் இருக்கிறேன், எடுக்க முடியல. சென்னை போன பிறகு தான் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். என்னோட ஃபேமிலி பார்த்த பிறகு தான் சந்தோஷம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நல்லா ரெஸ்ட் எடுமா. எதுனாலும் சென்னையில் போய் ட்ரீட்மெண்ட் எடு, நல்லா ரெஸ்ட் எடு, உடம்ப பார்த்துக்கோ. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா, உடம்ப பார்த்துக்கோங்கக்கா. பேக் பெயின் இருந்தால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. நல்லா ரெஸ்ட்டில் இருங்க. அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கள். நேரத்துக்கு சாப்பிடுங்கக்கா. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியில்லை சொல்லியிருக்கீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியா? ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியா? ஹாய் வெனிஸ்பெக்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க? பியூட்டிஃபுல் கப்பல் சண்டைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? டேய் நல்ல கேள்வி நல்ல பதில் ஐஸு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. ஹாய் அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், மாமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? மாமா சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? நாங்கள் பிரியாணி. நீங்கள் என்ன சாப்பாடு? நாங்கள் இன்றைக்கி மட்டன் பிரியாணி. அனிதாக்கு ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன், அந்த ஆஃபீஸில் சேர்க்காதீங்கன்னு. அவளை ஆஃபீஸை விட்டு வெளியே போக சொல்லுங்க மாமா. கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, மாமா. லவ் யூ ஸோ மச். உமா எல்லோரும் க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. வீடியோ சூப்பர். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் உங்களை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. உங்கள் எல்லாருடைய கமெண்ட்டும் பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச். கல்யாண நாளுக்கு இதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. லாட் ஆஃப் லவ் யூ. ஐ லவ் யூ உம்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருடைய அன்பை பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுறோம். ஐ லவ் யூ. நாங்களும் வீடியோ கண்டினியூவாக போடணும்னு தான் நினைக்கிறோம். நிறையா காரணத்தால் போட முடியாமல் போயிடுது. சாரி அக்கா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிஷாக்கா எப்படி இருக்கா? ஆட்டுக்குடி எப்படி இருக்கு? எல்லாரையும் காட்டுன்னு சொல்லுங்க, சரியா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அஸ்வின் ஜனம் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணா தெரியுமா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் யாழ்னி, எப்படிமா இருக்க? லவ்லி குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ அத்தான்? நான் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம். அத்தானுக்கும் அனிதாவுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்வின் ஃபிஷ் ஃப்ரை சொன்னாலே எனக்கு பசி எடுத்துடும். என்ன அருண் செல்லம், நாளுக்கு நாள் பெயர் பட்டியல் கூட்டிகிட்டே போகுது. அஸ்வின் அருணுக்கு ஒவ்வொரு பேராக சொல்லும்போது எனக்கு சிரிப்பு அடக்க முடியலை. பாவம் அருண் செல்லம் ஃப்ரெண்ட்ஸ்னால் இருக்கேன். செல்லமே கவலைப்படாத, என் செல்லமே அனியத்தான் ஐஸு. அஸ்வின் அருண் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஸ்டோரின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். லவ் யூ ஸோ மச் உம்மான்னு சொல்லி. ஐ லவ் யூ ஸோ மச் டியர். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நல்லா ரெஸ்ட் எடுமா, உடம்ப பார்த்துக்கோமா.
ஹாய் யாழ்னிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாரோடையும் பேசுகிறது. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்கக்கா. ஹாய் யாழ்னிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் யாழ்னி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் யாழ்னி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லக்ஷ்மி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச். ஐ மிஸ் யூ ஸோ மச். அனிதாக்கா, அண்ணா 2 பேருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், சூப்பர் செல்லங்களா? என்னடா கேள்வி இது? அக்கா உங்கள் ரியாக்ஷன் சூப்பர். இன்னைக்கு வீடியோ காட்சிகள் அருமை அருமை. ஐ லவ் யூ ஸோ மச். உமா உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. அக்கா என் கமெண்ட் படிக்கவே மறந்துட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். சாரி அக்கா, தெரியாமல் மறந்துருப்போம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாரி அக்கா, கமெண்ட் படிக்கிற பிஸியில் மறந்துருப்பனா இருக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. உங்கள் கமெண்ட் படிக்கவே இல்லையா? சாரி அக்கா, எனக்கு படித்த மாதிரியே ஞாபகத்தில் இருக்குது. எப்படி இருக்கீங்க? எத்தனாம் தேதி ஊருக்கு வரேன்னு சொன்னீங்க? 22 27? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. டேக் கேர் அக்கா. வரும்போது பார்த்து வாங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லக்ஷ்மி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்க கமெண்ட் படிக்கவே மறந்துட்டேனா? சாரி அம்மா. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லக்ஷ்மி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? ஹாய் மை ஃபேமிலிக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பாய். உங்க எல்லாருக்கும் எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு வீடியோ வரும். ஓகே.